குழந்தைங்களுக்கு இன்றைக்கி லீவு தானே, சரி வீட்டில் ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா, 2 பேரும் பார்த்திங்கன்னா பேசி 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 சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கிறது. ஏதாவது ஒன்று அவங்க தங்கச்சியை சொல்ல வேண்டியது, இவங்க அண்ணனை சொல்ல வேண்டியது, மாறி மாறி எப்போ பார்த்தாலும் பாருங்கள், இவங்களுக்கு சண்டை தீர்த்து விடுறதுக்கே நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிடும். சரி, நீங்கள் சண்டை போட்டதெல்லாம் போதும், இப்போ வாங்க உங்களுக்கு ஒரு வேலை தரேன்னு சொல்லிட்டு கீரை பறிக்கிறதுக்காக அவங்கள கீழே கூட்டிகிட்டு போயாச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா சண்டையாவது குறையும்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வார்பாறை சமையல். இன்னைக்கு டே வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மணத்தக்காளி கீரை தான் எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கீரையோட நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வயிற்று புண்ணால் கஷ்டப்படுறவங்க, வாய் புண்ணால் அவதிப்படுறவங்களுக்கு இந்த கீரை நல்ல ஒரு மருத்துவமாக நமக்கு காணப்படும். இதை எப்படி செய்யலாம், எந்த மாதிரி செஞ்சால் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். படிக்கட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக இடம் விட்டுருக்கோம். அந்த இடத்துல தான் இந்த கீரை ஊனி வச்சுருக்கோம். அது அழகாக இந்த மாதிரி பாருங்களேன், நல்லா செழிப்பாக வந்திருக்கு. ஒரே ஒரு குச்சி தான் ஊனி வச்சோம். அது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பெரிய செடியாக வந்துடுச்சு. பொதுவாக மற்ற கீரையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தரையிலே நமக்கு அதிகமாக படர்ந்து அடர்த்தியாக வந்திருக்கும். ஆனால் இந்த மணத்தக்காளி ஒரு குச்சிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த செடியே அடர்த்தியாக நமக்கு நல்லா உயரமாக இலைகளும் நிறையா நமக்கு கிடைக்கும். இப்போ நாம் பறிக்க போகிறது கம்மியாக தான் பறிக்க போகிறோம். ஏன்னா கூட பருப்பு சேர்த்து தான் சமைக்க போகிறோம். அதனால் கீரை கம்மியான அளவு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஆமாம் மக்களே, இப்போ நமக்கு போதுமான அளவு கீரை பறிச்சாச்சு. இதை மறுபடியும் நம்ம இலைகளை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். கீரை பறிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க போல். போதும்னு சொல்லியும் பறிச்சுக்கிட்டே இருக்காங்க. போதும், செடியை உடச்சி போட்டுறாதீங்க. வாங்க கிளம்பலாம். செடியை அப்படியே கீழே வரைக்கும் தொங்கி இருக்குது. சரி, ஒரு சின்ன கயிறை வச்சு கெட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டியாச்சு இந்த கம்பியோட. திரும்ப நமக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த டைம் நம்ம பறித்து அழகாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒருவேளை சமைச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு டைம் இல்லை அப்படின்னா அந்த இலையை சூப்பு வச்சு கூட குடிக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் வாரத்தில் 2 நாள் சூப்பு வச்சு கொடுத்தோம் அப்படின்னா கிருமி தொல்லை அவங்களுக்கு இருக்காது, பசியும் நல்லா எடுக்கும். இப்போ இந்த கீரையை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. 2 பேரும் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுங்காங்க. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கடையில் போய் முட்டை வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஒரு டிஷ்ஷு பண்ணி தரேன்னு சொன்னேன். 2 பேரும் கடைக்கு கிளம்பியாச்சு. ஓகே மக்களே, நாங்கள் போய் முட்டை வாங்கிட்டு வரோம். நடந்து போயிட்டு வாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் சைக்கிளில் தான் போவோம் அப்படின்னு 2 பேரும் சைக்கிள் எடுத்தாச்சு. அண்ணன் பின்னாடி, தங்கச்சி உட்காந்து இவங்க சைக்கிளில் போய் முட்டை வாங்கிட்டு வர்றவங்க. இப்போ அந்த டேர்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேடாக இருக்கும். அதனால் அழுத்தி போக முடியாதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ நில்லு நான் வாரேன் அப்படின்னு சொல்லி அங்கனக்குள்ளே நிற்க சொல்லிவிட்டு அண்ணன் போய் தங்கச்சி இப்போ சைக்கிளில் ஏற்றிட்டு கடைக்கு போயிட்டு வர போகிறாங்க. வாக்கப் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது கடை. ஆனால் அவங்க சைக்கிளில் தான் போவோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. இப்போ அவங்களுக்கு செய்கிறதான டிஷ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பனானா பேன் கேக்கு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமான முறையில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஏதாவது செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த டிஷ்ஷு நம்ம ரொம்ப குயிக்காகவே செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. இதுக்கு 2 பனானாவும் எக்கும் இருந்தால் போதுமானதாக இருக்கும். இப்போ கடைக்கு போயிட்டு 2 பேருமே வந்துட்டாங்க. இப்போ இறங்கி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா டேர்னிங்கில் நிப்பாட்ட மாட்டாங்க, அவங்களே அப்படியே அழுத்திட்டே வந்துடுவாங்க பாருங்கள். வரும்போது இறக்கும் அப்படிங்கிறனால ஈஸியாக நம்ம பிரேக்கை கையில் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அடுத்ததான் நம்ம பேன் கேக்குக்கு ரெடி பண்ணிடலாம். நான் 2 பனானா எடுத்து வச்சுருக்கேன்.
இது கோழிக்கூடு. நீங்கள் எந்த வகையான பனானாலும் எடுத்துக்கலாம். செவ்வாழை எடுத்துக்கிட்டோம்னாலும் குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்போர்க் வச்சு இந்த மாதிரி மசிச்சாலே போதும். நமக்கு மிக்சியில் போட்டு அரைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்போர்க்லேயே நம்ம இந்த மாதிரி மசித்தோம் அப்படின்னாலே ஈஸியாக நமக்கு மசிச்சு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மசிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம இதில் சேர்த்துக்க போகிறது ஒரே ஒரு எக்கு சேர்த்துக்குருவோம். நான் செய்கிறதான அளவுகளின்படி செஞ்சோம் அப்படின்னா மீடியம் சைஸில் 8 பீஸ் அளவு நமக்கு கிடைக்கும். இதில் நமக்கு அளவான இனிப்பு கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு சுகர் லெவல் கூட தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் சுகர் கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை டைரெக்டாக அதில் நம்ம உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா கூடவே 2 ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்கிறேன். குழந்தைங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் இனிப்பு சுவை கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்வீட் ரெசிபி என்ன செஞ்சாலும் அதில் ஒரே ஒரு சிட்டிகை அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதனோட சுவை நமக்கு எடுத்து கூட்டி காமிக்கும். அதனால் ஒரு சிட்டிகை அளவு தூள் உப்பு இதில் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கோதுமை மாவு 50 கிராம் அளவு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு சரியான பதம் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு கட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். அப்படி பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கூட ஒரு முட்டை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நான் பால் எதுவும் சேர்க்கலை. பாருங்கள், அதையே தான் நல்லா கலந்து விடுறேன். ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு சரியான பதம் கிடைச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு, சரியான பதம் கிடைச்சாச்சு. இப்போது கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மீடியம் சைஸில் ஊற்றி எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வகையாக பெருசாவோ சிறுசாவோ எந்த சைஸில் தேவைப்படுதோ அந்த அளவு நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். கல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நமக்கு எந்த சைஸில் தேவைப்படுதோ அந்த சைஸில் ஊற்றி எடுத்துடலாம். ஒருவேளை நெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெயை நார்மலாக சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துருவோம். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நேரம் ரொம்ப குறைவாகவே தான் ஆகும். நம்ம கம்மியான நேரத்திலே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ அழகாக இந்த பெயின் கேக்கு ரெடி ஆகுதுன்னு. இது அடை தோசை மாதிரி தான் நம்ம ஊற்றி எடுக்கிறோம். சொல்கிறது பேன் கேக்குன்னு சொல்கிறோம். பாருங்கள், இப்போ திருப்பி போடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சு, திருப்பி போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கருகிரும். ஏன்னா சுகர் ஐட்டம் அப்படிங்கிறதுனால ஹீட்டு ஏற ஏற சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி 2 சைடு திருப்பி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்க அடிக்கடி இதே மாதிரி வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், நமக்கு பேன் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம். உங்களுக்கும் இந்த டிஷ்ஷு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரு முறை செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்த அளவுக்கு சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவ்வளோதான். நமக்கு மீதி இருக்கிற மாவுகளையும் இதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க 2 பேருக்குமே போய் நம்ம கொடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம இந்த மணத்தக்காளியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டிஷ்ஷு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தம்பி, பாப்பா, உங்களுக்கு டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க, சாப்பிடுங்க. பாப்பா வாங்க. பாப்பா நீயும் வா, வந்து சாப்பிடுவா. ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு, ஓடி வாங்க. எப்படிடா இருக்குது?
சூடாக இருக்குல்ல, அதான் முழிக்கிறான். சரி, கொஞ்சம் ஆறினோன்னே சாப்பிடுங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் மணத்தக்காளி கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். சரியாக ஒரு கைப்பிடி அளவு இருக்கும். இது போதுமானதாக இருக்கும். 4 பேருக்கு செய்கிறதுனால இந்த அளவு சரியாக இருக்கும். 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா நம்ம ஒரு 20 நிமிஷம் வேக விடுவோம். மூடி போட வேண்டாம், வேகட்டும். இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு செம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 4 கிளாஸ் அளவு தண்ணி. 100 கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். பாசிப்பருப்பை நல்லா கழுவி இதில் நம்ம சேர்த்துக்கிடுவோம். தக்காளி நல்ல பழமான தக்காளியாக ஒரு பழம் கழுவி 2ஆக கட் பண்ணி இந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் தோல் உரித்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம இந்த பாசிப்பருப்பு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா நமக்கு வெந்து வரட்டும். கீரையிலையும் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் இதில் 1/4 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 2 கீரி சேர்த்துக்குவோம். காரம் உங்களுக்கு கூட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன அளவு துண்டு புளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்து பண்ணும்போது இதனோட சுவை கொஞ்சம் கூடுதலாகவே நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த மாதிரி எந்த வகையான பருப்பு சமைக்கும்போது இப்படி வேகுது அப்படின்னா பொங்கி பொங்கி வடியும். அதனால் அடுப்பு கூட நமக்கு ஆஃப் ஆயிரும். வேறு ஒரு வேலை பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் சில நேரம் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ரொம்ப நேரம் கழித்து தான் பார்ப்போம். கேஸ் வாடை வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பருப்பு வேக வைக்கும்போது 2 ஸ்பூன் அளவு நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமாக மேலே வரைக்கும் பொங்கி வராது. இப்போ பாருங்கள், பொங்கி வந்துருச்சு. நான் இந்த டைமு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அளவில் கீழே நமக்கு அது வெந்துகிட்டே இருக்கும். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பொங்கி வராது. இப்படியே நமக்கு அழகாக வெந்து வந்துடும். இது ஒரு பக்கம் வேகட்டும். பாருங்கள், கீரை ஒரு கைப்பிடி அளவு தான் நல்லா வெந்து நமக்கு சுருங்கி வந்துருச்சு. தண்ணியுமே இந்த மாதிரி நமக்கு வத்திடுச்சு. இதை நம்ம கடைஞ்சி எடுத்துடலாம். பருப்பு மற்ற வச்சு இந்த மாதிரி கடைஞ்சோம் அப்படின்னா நல்லா நைஸாக நமக்கு கடைஞ்சி வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு அப்படின்னால கடையிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மையாக கடைஞ்சி வந்திருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே இந்த பாத்திரத்தில் இருக்கட்டும். நமக்கு இந்த பருப்பு வெந்துருச்சு. வாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பு தண்ணியை வடித்து வச்சுருவோம். நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வடிக்கிறதுக்கு பதில் இந்த கீரை பாத்திரத்திலே நம்ம வடித்து விட்டுக்கலாம். இந்த பருப்பு தண்ணியை வடிச்சிட்டு அடுத்ததாக நம்ம அந்த பருப்பை நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாசிப்பருப்பு அப்படின்னால நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். சுவையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கீரை மணத்தக்காளி கீரை தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால் தான் தெரியும். அந்த அளவுக்கு என்ன கீரைன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. நல்ல சுவையாக இருக்கும். கீரை சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதில் கசப்புத்தன்மை தெரியவே செய்யாது. அந்த அளவுக்கு இந்த கீரை சுவையாக இருக்கும். இப்போ பருப்பு மத்து வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. பாருங்கள், கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த கீரையும் இதிலே கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு இதுக்கு உப்பெல்லாம் போதுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்ததாக நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு தாளித்து இந்த கீரையில் சேர்க்க போகிறோம். தண்ணி நாங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக தான் வச்சுருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா
1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 வத்தல் வந்து நம்ம மிளகாய் வத்தல், காஞ்ச மிளகாய் வத்தல் இருக்கும் இல்லையா, அதை கிள்ளி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல வாசனை நமக்கு கிடைக்கும். இப்போது இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். எண்ணெயிலே நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாம் கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறதான இந்த கீரையில் தாளிப்பை சேர்த்துருவோம். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. நமக்கு சுவையான சூப்பரான மணத்தக்காளி கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஷேர் பண்ணிடலாம். சூடான சாதத்தோடு நம்ம இந்த கீரை வச்சு சாப்பிடும்போது சுவை அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி தான் திரும்ப வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த கீரை குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை சாப்பிட கொடுத்துடலாம். கூடவே நான் மீன் பொரித்து வச்சுருக்கேன். 2 துண்டு எடுத்து வச்சு இப்போ தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். பாருங்கள் நம்மளோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு. தம்பி சாப்பிட்றியா? இந்த எடுத்துகிட்டு வரேன் அம்மா. இந்தா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கீரை கடையல் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கா? தேங்க்யூ. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கீரை குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.